நினைச்சோம். அதனால வா தமிழாவால பேச நினைச்ச தலைப்பு வந்து ரீல் ஜோடி பிரபலங்கள் வர்சஸ் அவர்களது உறவினர்கள். 4 pieces. It's not enough. What to do? Okay. ஹோம் டூர்ங்கிற பேர்ல வீட்டினுடைய பாத்ரூம் லாக்கர் எல்லாத்தையும் கூட்டி திறந்து காட்டல இதெல்லாம் இருக்கு பாருங்க அப்படின்னு. பார்த்தீங்கன்னா இது என்னுடைய கக்கூசு ரூம்பு, சமையல் பண்ணுற ரூம்பு, என்னுடைய வீட்டில் உள் ரூம்பு, அதுக்கப்புறம் இது என்னுடைய ரூம்பு. மெதுவாக மனைவி அணைத்துக் கொள்வதோ அல்லது புத்தமிடுவதோ என்பது வந்து தனி அறைக்குள்ள மட்டும்தான். அப்படி இல்லாமல் இன்னைக்கு ரீல்ஸ் போடுறோங்கிற இவர்கள் எல்லோரும் அப்படி ஒண்ணுமே கிடையாது. இல்ல அந்த ரெண்டே ரெண்டு இல்ல ரொம்ப எல்லாமே போதும். அது இன்னொன்னு ரொம்ப நாள் பரதேசி என்னை அசிங்கமா பாராட்டினா போதும். இது சரியா அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய ஃபாலோவர்ஸும் அவருடைய ரசிகர்களும் ஒருத்தர் பின்தொடர்ந்துட்டே இருக்காங்க. அது அவர்களை மேலும் தூண்டிக்கிட்டே இருக்கு. அவங்கள விழுக்கணும். என்ன வேலை பாக்குறீங்க நீங்க? நான் ஃபார்மசி வச்சிருக்கேன். ஃபார்மசி வச்சிருக்கீங்க? ஆமாக்கா, ஓனா வச்சிருக்கேன். போறீங்களா இதெல்லாம் இப்ப? அண்ணா தான் இருக்கு. என்ன தமாஷா பேசுறாரு பாரியா. எதுக்கு வீடியோ போடுறீங்க? 4 செவத்துக்குள்ள நடக்கிறத எதுக்கு உலகம் பூரா காட்டுறீங்க? சொன்னது யாரு? வீட்ல எங்க அம்மா அப்பா மாமியார். பாக்குறவங்களாம் என்ன அப்படி போடுறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அதை பேசுவாங்க சார். கேட்கறதுக்கே ரொம்ப கூச்சமா இருக்கு சார். அவ்வளோ கூச்சமா? வீடியோ ஏற்கனவே நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் நிறைய பண்ணியிருந்தேன். அவங்களாம் வந்து ஒரு தேவைக்கு மட்டும்தான் அவங்களாம் வந்து ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு லெவலாக வந்து நம்மக்கிட்ட அவங்களோட என்ன எல்லாமே கற்றுக்குன்னு அவங்க போய் ஒரு துரோகம் மாதிரி பண்ணிட்டாங்க. அப்படி ஒரு பிரமாதமான வேலை உங்ககிட்ட இருக்கு. எங்க செஞ்சு காட்டு. ஃபர்ஸ்ட் பொம்பளை பொண்ணு மேல கை வைக்கிறது உனக்கு என்ன யார் கொடுத்தா உனக்கு? ஏன் மச்சி நிச்சி நான் கை வைப்பேன். ஏன் நீ ஃபர்ஸ்ட் நீ கூடு ஏந்து. மாமா நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறேன் மாமா. ஓகேவா இல்லையா மாமா? எனக்கு ஓகேதாமா. இந்த மாதிரி வேலையெல்லாம் எனக்கு தான் தெரியுமாக்கா. பெரிய இன்ஜினியர் வேற 7 வருஷம் உட்கார்ந்து படிக்கணும். நான் இன்ஸ்டாவில் டெக்ஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லவ் வந்து அப்படியே வந்துச்சு சார். என்ன குறைச்சல்? ராஜா ஒரு குறைச்சலும் இல்ல. நீதான் சொல்லின ராஜா மந்திரி வெளியே என்ன பத்தி என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? ரொம்ப இருக்கிறேன் நான். வேற என்ன பண்ணுவேன் நான்? நீங்க ரெண்டு முதல்ல பேசிட்டு இன்ஸ்டாகிராம்லனா? ஆமா இன்ஸ்டாகிராம்ல தான் பேசிக்கிட்டோம். ஆக்சுவலி நான் தான் ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு. ஏன்னா அவர் பண்ண ரீல்ஸ் எல்லாம் பார்த்து. ஆமா. அந்த செருப்பு ஆயிட்டு அந்த செருப்பாலே அடிங்கண்ணா. என்னடா குழந்தை வளர்த்து வச்சிருக்கேன், முளைச்சு 3 எல்லாம் விடல, இதுக்குள்ள பக்கத்து வீட்டுக்கார பையனோட ஓடி போறாளாம். நானும் என்ன பண்ணேன், ரிப்ளை எனக்கு ஒரு 2 ஹவர்ஸா எனக்கு ரிப்ளை வரல அவங்க கிட்ட இருந்து. ஓ அந்த 2 ஹவர்ஸே பொறுக்க முடியல உங்களால? பிரதர் உலகம் எவ்வளவு வேகமா போகுதுன்னு பாத்தீங்களா? நம்மளும் கூட சேர்ந்து தம் கட்டி ஈடு கொடுத்து ஓடணும் பிரதர். ஆமா. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா அந்த மெசேஜ், ஏன்னா வீட்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட் எனக்கு. யார் நம்ம வீட்ல? ஆமா எங்க வீட்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அடங்கப்பத்தா. கரெக்டா எங்க அப்பா அம்மா கூட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா ஹாய் வருது. அந்த இடத்துல இருந்து ஓடுறேன். எங்க அம்மா கேக்குறாங்க எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல மேல வந்து டியூஷன் பசங்க இருக்காங்க, அவங்கள போய் பார்க்க போறேன். பேச ஆரம்பிச்சேன். இவங்களை என்ன பண்ணிட்டேன்னா என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு, என்னோட கிளாஸ்மேட்டு அப்படின்னு சொல்லி தான் இவங்களை ஃபர்ஸ்ட் டைம் நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். கண்ணீரும் உப்பு தான், கடல் நீரும் உப்பு தான். இந்த புத்தகங்களை நம்ம ரிலேஷன்ஷிப் நடுவில் விட்டதே தப்பு தான். வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அந்த மாதிரி தான் ஒரு 1 வீக்கா இவங்களும் வருவாங்க போவாங்க அந்த மாதிரி இருந்தா. எங்க போயிட்டு வர? புள்ளிக்கு குளுக்கோஸ் வாங்கிட்டு வரேன். அதை அப்படி ஓரமா வச்சுட்டு 2 பேரும் விளக்கு பிடிச்சிக்கிட்டு இருங்க. அவன் பின்பக்கமா தூக்கிட்டு போயிட்டாண்டி. இவங்க கால்ல இருந்தாங்க, வீடியோ கால்ல இருந்தாங்க. நான் கொடுத்துட்டு போயிட்டேன். எங்க அம்மா உஷாரா எந்த ஸ்கூல் படிச்சீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இவர் அவங்க படிச்ச ஸ்கூல்ல சொல்லிட்டாங்க. ஒண்ணும் தெரியாது மண்ணு. இவங்க அவங்க ஸ்கூல் படிச்ச ஸ்கூல் பேர் வந்து ஏதோ சம்திங் சொன்னாங்க. இப்போ தெரியாது உங்களுக்கு? இப்போவும் தெரியாது. அதுக்கப்புறம் அவங்க கிளாஸ் வெளியே வா, மம்பட்டி எடுத்து நடுமண்டு தொடக்கறியா. ஓகே, இப்போ என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? யூடியூபர்ஸா இருக்கும். வேலைக்கு பேரு யூடியூபர்ஸா? ஆமா யூடியூபர். வேற எந்த வேலையும் கிடையாது? எப்படின்னா ஃபுட் vlogger. ஸோ டிஃப்ரெண்டான ஃபுட்ஸ் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அப்புறமா கொஞ்சம் வியர்டா பண்ணலாம் அப்படின்ட்டு வியர்டான ஃபுட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணலாம். வியர்டான ஃபுட்னா இது லைக் வந்து இப்போ பிளாக் ஃபாரஸ்ட் கேக்ல வந்து மீன் குழம்பு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுறாரு. ஆமா சார். என்ன எழவியாது. சரி, வேற அந்த மாதிரி வியர்டா வேற என்ன பண்ணிருக்கீங்க? பப்ளிக் டாய்லெட்ல போய் பிரியாணி உட்காந்து சாப்பிடுறேன். சரி சார், நம்மள நம்பி ஃபாலோ பண்றாங்கல்ல சார். அவங்க சொல்றது நம்ம கேட்கணும் சார். ஆமா நம்மள நம்பி விட்டே கூடாது இல்ல. எந்த பயனும் இல்ல.
ரீசெண்டாக உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு சார். எனக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்தேன். வந்தோன்னே சரி என்ன தான் கேர் எடுத்து பார்ப்பாங்க, கையிலெல்லாம் வென்ஃப்ளான் போட்டிருக்கு. வந்து செல்ஃபியில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க சார். அவங்க 2 பேருக்கும் வந்து டூர் பேக்கேஜ் ஒன்று போட்டிருந்தோம் கல்யாணம் பண்ணி அந்த டைமில். இந்த வீடியோ எடுத்துட்டு ட்ரெண்டிங் இது போஸ்டிங் பண்ணிட்டு இந்த வேலையே பண்ணிட்டு இருந்து செக் பண்ணும்போது பாஸ்போர்ட் அவனுடைய பாஸ்போர்ட் பதிலாக அவங்க அப்பாவை எடுத்து காட்டிட்டு இருக்கிறான். ஐயா தப்பு நடந்து போச்சியா, கொஞ்சம் கரெக்டா சொல்லுங்க. உனக்கு மட்டும் இல்லடா, உன் மூஞ்ச பார்த்து சொல்றேன். உன் ஏரியால இருக்கு எவனுக்குமே கல்யாணம் நடக்காது. செக் இன் பண்றதுக்கு வைஃப் மட்டும் அமிச்சிட்டோம். உள்ள போயிட்டு அவ வந்து ஒவ்வொருத்தரையா போய் ரெக்வஸ்ட் பண்ணி கொஞ்ச நேரம் ஹஸ்பண்ட் வந்துருவாங்க. அப்பெல்லாம் அவ வந்து ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்கும் போது கூட அழுதுட்டு அந்த மாதிரி கிட்டத்தட்ட கெஞ்சி கேட்கறப்ப கூட என் மைண்டு ஃபுல்லா சூரரை போட்டு சூர்யா மாதிரி இருக்காளே இது அப்படியே வீடியோ எடுத்து போட்டா நல்ல வியூஸ் போகுமே அப்படின்னு தோணுச்சு. நீ யாரா எங்க இருந்துடா வர்ற? உனக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன்டா. கண்ணை முடிக்கும். இதெல்லாம் இப்படி பொறுப்பு இல்லாம பண்ணுவாரு. சென்னையில் ஃப்ளட் வந்தப்போ வந்து தண்ணி அதிகமாகிடுச்சு, யாராலையும் வெளியில் போக முடியல. கரண்ட்டு கட்டு, சார்ஜ் கட்டு எல்லாமே போயிடுச்சு, இருட்டாக இருக்கும். இவன் வந்து எடுத்து நான் போய் எமர்ஜென்சி லைட்லாம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். போனவன் 3 மணி நேரம் ஆகி ஆளை காணும். அப்புறம் பார்த்தா 3 மணி நேரம் கழிச்சு அவன் வரல, ஒரே ஒரு போஸ்ட் மட்டும் வருது. இனம் என்ன பிரிந்தது போதும்னு சாங்கை போட்டு இனம் என்ன பிரிந்தது போதும், மதம் என்ன பிரிந்தது போதும். இவனுக்கு கண்டென்ட்டு எல்லாமே கண்டென்ட்டு. ஏற்ற வீட்டில் இருக்கவங்களுக்கு பால் வாங்கி கொடுக்குறது அதெல்லாம் வீடியோ எடுத்து இவனே தனியாக போஸ்ட் போட்டுட்டு இருக்கான். எமர்ஜென்சி லைட் வாங்கவே இல்லை கடைசி வரைக்கும். சார் நான் தான் ஒரு கதை விட்டு போகிறேன். இந்த ஃப்ளட்டில் யார் சார் எமர்ஜென்சி லைட்லாம் வைப்பாங்க? நீ இங்கே இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. இறங்க சார் இருக்கணும், இருக்கவே கூடாது. அவன் என் ஃப்ரெண்டு தான் சார், அவன் அசூர். நாங்கள் ஜிம்முக்கு ஒன்றா போவோம். ஒரு நாள் வந்து கண்டென்ட்டே கிடைக்கல இவனுக்கு. நான் வெயிட் தூக்கிட்டு இருக்கேன், பிடிடான்னு சொல்கிறேன், பிடிக்கல, விட்டுட்டான். கை எனக்கு கீழே விழுந்து இது ஷோல்டர் வந்து இறங்கிடுச்சு, ஃபுல்லாகவே வந்துச்சு. கீழே விழுந்துட்டு இருக்கேன். ஹாய் ஐ எம் அசூர், இந்த பார்த்தீங்கன்னா அப்படின்றான் சார். முட்டா பயில சார், அவங்க எல்லாம் அறிவியட்ட பயில சார். இவங்களை பூரா ஊசி போட்டு கொண்டு வரணும், ஊசி போட்டு கொண்டு கடல் எள்ளி போட்டணும். இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட். இதுவாகிடுச்சு, கையே இப்போ உடஞ்சிருக்கு போன். இப்போ அந்தளவு எனக்கு இதுவாகிடுச்சு. சீரியஸ்னஸே இல்லை சார். எதில் விளையாடணும் எதுலன்றே தெரிய மாட்டேங்குது பசங்களுக்கு. ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு நான் தான் சார் கூட்டின்னு போனேன். அதுக்கப்புறம் அதையும் வீடியோவாக பண்ணுறாங்களே சார், அதுக்கு தான் சார் பண்ண முடியும் அவங்கள. அது ஒரு கண்டென்ட்டாக இருக்கும்ல சார், வேஸ்ட் ஆகுதுல்ல டைமு. என்னதான் இருந்தாலும் ஃப்ரெண்டு தான் சார், அப்படிதான் சொல்லுவாங்க. அப்புறம் சேர்ந்துப்போம் சார். ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு நான் தான் சார் கூட்டின்னு போனேன். அதுக்கப்புறம் ஸோ அந்த மொமெண்ட்ல உங்களுக்கு வந்து சோறுதான் திங்கிறியா அவனே இந்த பொழப்புக்கு 4 பேர் பொழைக்கிற கிகோலோ பையா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கேட்கலையா சார்? நேற்று என்னன்னா ஒரு கண்டென்ட்டுக்காக ஆம்லெட் போட வச்சிருந்தா 2 முட்டை எடுத்துட்டு போயிட்டாரு இவர். எடுத்துட்டு போயிட்டு இவங்க அப்பதான் மதியம் ரசம் வச்சுட்டு முட்டை பொரிச்சுக்கலான்னு முட்டையை தேடுறாங்க. முட்டை கேட்டாங்க, முட்டை உடஞ்சு கீழே விழுற சீன் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அம்மா தான் கிளீன் பண்ணாங்க, திட்டிட்டே பண்ணாங்க. சத்தியமா சொல்றேன்டா, உனக்கெல்லாம் சமுதாயத்துல சோறு கிடைக்காதுடா. 2 பேரும் ஜோடியா ரீல் போடுறதுனால மாசம் எவ்வளவு வருது? மினிமம் ஒரு 50,000 வரும் சார். குறைஞ்சபட்சம் 50,000 வரும். ஒரு ரீல்ஸ்க்கு வந்து 7K 8K தருவாங்க மினிமமா. ஓகே, நீ இவ்வளவு வச்சு பேசுறிய, உன்னால எங்களுக்கு ஒரு சிங்கிள் டீ வேந்திர முடியுமா? கேட்டா எங்களுக்கு நீ மூத்த வேண்டுகிற, நீயும் வெக்கம் இல்லாம